உச்சிக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவேன். குரிலாக நான் இருக்க நெடிலாக நீ இருக்க சென்னை தமிழ் சங்க தமிழ் ஆனதடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தோட்டத்து வேலையை ஆரம்பம். நாங்களும் ரொம்ப நாளாக ஒரு மாதமாகவே இதை பிடுங்கணுன்ட்டு அப்படியே விட்டு அதை பிடுங்கவே முடியல. இப்போ வர ஒரு 2-3 நாளாக வந்து லேஸாக அப்படியே நைட் நேரத்தில் மட்டும் மழை பெய்யுது. அதனால் மண்ணெலாம் கொஞ்சம் பொலன்னு தான் இருக்குது. இதுதான் கரெக்டான நேரம்னு பிடுங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த நேரத்தில் வந்து சோளம் போட்டால் மழை பெய்யறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் நல்லா துளுத்து வரும். அதனால் வந்து இன்றைக்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்த பசங்களுக்கெல்லாம் லீவு தொடங்கியாச்சுன்னு வச்சுங்க ஸ்கூலு. அப்புறம் வந்து நம்மளால் ஒண்டியால் பார்க்க முடியாது. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு காஞ்ச மிளகாய் கிடைக்கும். பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த குண்டு மிளகா நல்லா காரமாக இருக்கும். பாருங்க, சரிதா? மிளகா செடியில் அப்படியே பழமாக பார்க்கும். இந்த காலை நேரத்துக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே கோவப்பழம் மாதிரி நல்லா பழுத்து இதுலேருந்தா. ஆனால் எங்களுக்கு இந்த மிளகா செடி போட்டதுலேருந்தே நாங்கள் இது வரைக்குமே கடையில் பச்சை மிளகாங்கிறது வாங்கவே இல்லை. சட்னிக்கு தேவையான அப்போலாம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அப்படியே பறிச்சுக்கிறது. இது அப்புறம் இல்லை, இப்போ கொஞ்சமாக நாங்கள் ஆனால் போட்டு தான் வச்சுக்கணும். ஆனால் ஒன்றுங்க, இந்த தக்காளி நம்ம வீட்டில் எப்போ முடிஞ்சிச்சோ அதுலேருந்து தக்காளியோட விலை வந்து அதிகமாக தான் விற்றுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் போட்டிருந்தப்பெல்லாம் 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி தான் கிலோ. ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டு வர சொன்னால் 1 கிலோ 60 ரூபா அப்படின்னு விட்டுச்சு எங்களுக்கு. அதுக்கான இடையில 3 கிலோ 100 ரூபா. அது வந்து டாடா ஐஸில் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட. கடையிலலாம் என்னன்னு தெரியல. இதெல்லாம் அங்கேயே உட்காந்து ஆஞ்சுலாம் பிடுங்க முடியாது. நம்ம இப்படி ஓரமாக இப்படி தனியாக போட்டுக்கிட்டு ஆஞ்சு அதுக்கு என்ன பண்ணுறது? நீ இந்தாண்டவா. மணத்தக்காளி செடி நிறைய விதை விழுந்து இது அப்படியே மிளகா விதை விழுந்து மணத்தக்காளி செடி நிறையா முளைச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் பிடுங்கணும். மிளகா செடின்னு பிடுங்குறான். இது அப்படியே தக்காளி. இது பாருங்க, இது வெத்தலை. இங்கே பாருங்க, நல்லா பெரிய வெத்தலையாக இருந்தது. யார் இந்த வெத்தலையை திருடுறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. தூண்டியாது முருங்கையெல்லாம் வெட்டுறோம். இடத்தையே கொள்ளையே வந்து கிளீனாக இருக்கும். இந்த இது இருக்கு இல்லையா, மரவள்ளி கிழங்கு. இது வந்து நம்ம தோட்டத்து வீடு கட்டியிருக்கோம்ல, அதில் வச்சுருந்தது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அந்த வெண்டைக்காய் இதெல்லாம் கலந்து வெண்டை செடி இதெல்லாம் போட்டிருந்தோம். சும்மா குச்சாதான் நல்லா அங்கே துளுத்து இருந்துச்சு அந்த வீடு இருந்த இடத்துல. சரி பிடுங்கி இந்த பக்கம் வைப்போமே அப்படின்ட்டு வச்சது. இப்போ ஒன்றுமே வேணாங்கம்மா. கருவாடு வந்திருக்கு. கருவாடு அந்த குச்சா இருந்தது. சரி பொழைச்சா பொழைக்கட்டும், பொழைக்காட்டி போகட்டும் அப்படின்ட்டு சும்மா ஊனி வச்சோம். எல்லா இதுவுமே கிளம்பிடுச்சு. எதுலேயுமே அவரை ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க கொடி. இது என்ன குட்டிமா, இந்த இது போடுறேன்னு இங்கே வந்து போட்டுட்டியா செடிய? இங்கே பாருங்க. என்ன இல்ல எப்ப என்னது இது? இப்ப தூக்கிட்டு வந்துச்சுன்னா முருங்கை குச்சிய. அது நுனியில பூச்சடிச்ச மாதிரி இருந்தது, அதனால மூச்சுச்சு. சரி போ, நீ ஃபஸ்ட்டு போயிட்ட பையா போ. பச்சை பிள்ளைங்களாம் இங்கே வேலை கிடையாது, அருவா வச்சிருக்காங்க, போயிட்டக போ. இப்படிலாம் இது பண்ண வேண்டியது. அப்புறம் நான் வந்து வேலை செய்யல வித்து செய்யலன்னு குடும்பமே சொல்லும். நீங்க என்ன வேலை செஞ்சீங்க சொல்லுங்க? சரி. ஏன் என்ன அவங்க வெட்டுறாங்க மரத்தெல்லாம்? அதெல்லாம் வெட்டினோன்னே அதெல்லாம் வெட்டிட்டு அவங்களோட வேலை தான் அது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுத்தமாக எல்லாத்தையும் கொத்தி விட்றது அவங்களோட வேலை தான். நம்ம நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்ப்போம். மழை வரும். இன்னைக்கு நாங்கள் தோட்டத்தை சுத்தம் பண்ணுறதுக்கும் சாயந்தர நேரத்தில் மழை வர்றதுக்கும் பூமி குளிர்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு நாங்கள் தான் காரணமாக இருப்போம். அப்புறம் முக்கியமாக உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நாளாக காட்டாமல் பாதுகாத்து வச்சுருந்த ஒரு விஷயத்த இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன்.
வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் வந்து ஒரு 2 தடவை பூ வச்சு கொட்டிடுச்சு. இது 2வது தடவை லாஸ்ட்டு பூவு. இதுக்கு இந்த சின்ன மரத்தில் நம்ம அடிப்பம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட உள்ள மரத்தில் ஒரு 10 மாங்காய் வச்சுருக்கு. அதுவும் வந்து இங்கே பாருங்க, ஒன்று இவ்வளோ பெருசு வந்திருக்கு. ஆனால் இந்த மாங்காய் வந்து ஒரு 50-100 பூ போல் பிஞ்சு வச்சுருந்துச்சு. எல்லாமே கொட்டிடுச்சு. நான் தான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா, எல்லாமே கொட்டிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் காட்ட வேணாம், நம்மளும் ஒரு தடவை காட்டுறோம், அதுவும் அப்படியே போயிடுது, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் தான் போகும். சரி, பிஞ்சு இருந்தால் காட்டுவோம் அப்படின்ட்டு தான் அப்புறம் விட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து ஒன்றுமே இங்கே பாருங்க, எல்லாம் குழம்புல போடுற சைஸுக்கு வந்திருக்கு. இது என்ன மாங்காங்க? மங்கனமல்லி. அதான் இது வந்து ஒட்டு கிடையாது. ஒட்டு பழம்னா ஒரு மாமரம் வந்து ஒட்டு, இன்னொரு மாமரம் வந்து சாப்பிட்ற மாதிரி வாங்கி வச்சோம். ஆனால் 2மே ஒட்டு கிடையாது. 2மே வந்து பங்கனம்பள்ளியோ கொங்கனம்பள்ளியோ, அது என்ன பள்ளின்னு தெரில. இதுதான் இந்த மாங்காய் என்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை பங்கனம்பள்ளி தானா, சாப்பிட்ற மாங்காவா, நல்லா இருக்குமா? அதுதான் அப்படின்னு சொல்லுங்க. இதில் வந்து மொத்தம் ஒரு 10 மாங்காய் இருக்குது. ஆனால் செடியை பார்த்தா மரம்னு சொல்ல முடியாது, இது மாஞ்செடி தான். செடியிலே வந்து 10 மாங்காய் பழம் வச்சுருக்கு. இங்கே பாருங்க, தரையிலேயே இந்த பாருங்க, தெரியுதா? இந்த பாருங்க, இது வந்து தரையிலேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. படுக்க வச்சே இதை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏதோ அணிலாம் கடிக்காமல் குப்பையில் போட்டு மூடி அப்படியே வச்சுருக்கோம். இது பெருசானதுக்கப்புறம் அது பழுக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் பாதுகாத்து வச்சுருக்கோம். இது எப்போங்க பழுக்கும்? இன்னும் பெருசாகணுமோ? இது வந்து பெரிய மாங்காவாக ஆகும். இது பாருங்க, நான் நினச்சேன் குட்டியாக இருக்கும் போதே காய்க்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மள்ட்ட ஹைப்ரிட் செடி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இது பொறுமையாக தானே வளருது, நம்ம பேர பிள்ளைகள் எடுத்தோன்னே தான் இதில் மாங்காய் காய்க்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். கடைசியில் வந்து இப்போயே வந்து ஒரு 4-5 வருஷத்து செடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கே வந்து இந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு. ஆனால் நாங்கள் உரம்லாம் போடுவோம். உரம்னா நம்ம மண் உரம் தான், வேறு எந்த உரமே போடுறது கிடையாது. பூ வைக்கும் போது மட்டும் நான் ஜெமினிக்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணுமா, பூ கொட்டுது, ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், மரத்தை அப்படியே வச்சுருங்க, இழுத்தும் கட்டினாலும் அந்த பூ உதிரும், அப்படியே வச்சுருங்க, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், தண்ணியும் விடக்கூடாது, மீடியமாக லைட்டாக அப்படியே ஈரப்பதம் மட்டும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். நான் என் கை பரபரத்து என் உடம்பு ஹீட்டே கிட்டக்கு போனால் சூடாகும்னு நான் வரவே இல்லை. எட்டைக்கு இருந்து அப்பப்போ எண்ணி மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். எண்ணி பார்த்துட்டு போவேன், அடுத்த நாள் வந்து அந்த மாமிஞ்சி இருக்காது, கீழே கொட்டிடும். அதனால் வர்றதே கிடையாது. இப்போ வந்து மாங்காய் வந்து காய்க்கவும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த மரத்தில் வந்து 2 மாங்காய் தான் வச்சுருக்கு. 2மே வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. ஒன்று வந்து இந்த சைஸுக்கு இருக்குது, இன்னொன்று வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரொம்பவே சந்தோஷம். நம்ம கையால் வச்ச ஒரு செடியில் மாங்காவோ தேங்காவோ ஏதோ ஒன்று கொய்யாக்காவோ காய்க்கும் போது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. தென்னை மரமும் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இல்லை 1 வருஷத்தில் வந்து பாலை வச்சு தேங்காய் காய்க்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஏன்னா வந்து அதுவுமே தென்னை மரம் ஓரளவுக்கு வந்துருச்சு, இந்த கீழேருந்து வரும்ல மரம் மாதிரி, அந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இதை தான் காட்டணும்னு இருந்தோம். நீங்கள் ஏதாவது இதுக்கு டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காய் என்ன மாங்காய்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு பேர் தெரியாமல் மங்கனமல்லிங்கிறேன், அது என்ன மல்லின்னு தெரில எங்களுக்கு. ஒரு இடம்தான் பாக்கி கிடையாது. எலி பொந்து இந்த கிழங்கு இருக்குது பாருங்க, இந்த கிழங்கு செடி, கிழங்கு வந்து சும்மா தான் இருக்குது, சாஞ்சிருச்சு பாருங்க, கீழெல்லாம் வந்து நோண்டி வச்சுருக்கு. இந்த கிழங்கு வந்திருக்குமா என்னன்னே தெரியல. இருக்குமாங்க கிழங்கு? இங்கே பாருங்க, கிழங்கு தின்னுடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? கிழங்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கு. இங்கே பாருங்க, தின்னுடுச்சு அத்தை கிழங்கு இருந்தத. சுத்தமாக மீனாக்கிடுச்சுங்க. இங்கே பாருங்க, இதுதான் பெரிய கிழங்கா இருந்துச்சு. இது ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்க, இது 2ம் வந்து பெரிய கிழங்கு. பாக்கிலாம் தான் அங்கே பிடுங்கி வச்சிட்டோமா. இந்த கிழங்குகிட்ட தான் இப்போ போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சுத்தமாக இதுலேருந்து நம்ம முன்னாடியே பிடுங்கிருக்கோம்னு நினைக்கிறாங்க இது கிழங்கு. அப்புறம் இவ்வளோ பெருசு வந்திருக்கு, அதான் தின்னுட்டு. இங்கே பாருங்க, நல்லா பெருசாக வந்திருக்கத்த. ஏய், அப்போ இவ்வளோ பெருசு வந்தாலும் கிழங்கு எடுத்துடலாமா? இங்கே பாருங்க, எடுத்துருங்க. பெருசாக தான் இருக்குது. எங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் அந்த மரவள்ளி கிழங்கு. அது எவ்வளோ பெருசு வளரும், செடி வந்து இந்த இது வந்து மொத்தமாகணுமா என்னன்னு தெரியல. அது முன்னாடியே பிடுங்கிருக்கலாம்.
ஏய் இதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதனால குட்டியாக பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, வெட்டிடாதீங்க, அப்படியே பிடுங்குங்க. அப்படியே தண்ணி விடவா? பிடுங்கிறதுக்கு. ஏய் எங்க அதையும் தின்னு வச்சிருக்க போகுது, அவ்வளோதான். ஐயோ ஏங்க அப்படியே பிடுங்குவாங்களா? அந்த மாதிரி பிடிங்கிறோம். இந்த பாருங்க பிஞ்சு கிழங்கு. எங்க அதுதான் போயிருக்கே, அந்த கேப்ல இருந்து இந்த கேப் வரைக்கும் போயிருக்கு. அப்ப அதுலயும் இருக்குல்லங்க. அப்பனா நம்ம வந்து இந்த மாதிரி வரும்போதே பிடுங்கணும். எங்க செடியோட இருங்க, பிடுங்காதீங்க, இருங்க இருங்க, நான் பிடுங்கி பாக்குறேன். எங்க இருங்கங்க, எனக்கு இப்படி பிடுங்கணும் தாங்க ஆசை. என்னங்க இது ஒண்ணுதான் இருக்கு. சச்சோ இப்பதான் வருதோ, பரவாயில்லைங்க. நம்மளுக்கு வந்து 2 கிழங்கு தான். இதை பாருங்க, இந்த குட்டிவா இது உனக்கு. இப்பதான் வருது போல இருக்கு. ஏய் நல்லா இருக்குங்க, மாவு மாதிரி கிழங்கு பிஞ்சா இருக்குல்ல, உள்ள இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் தின்னுடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்பதான் இது வருது. ஏய் அதை எடு, அதை எடு. என்ன இப்பதான் வருது கிழங்கு. இந்த சைடு வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை என் சைஸுக்கு தானே, ஊருக்கே கொடுத்து விருந்து வச்சு தின்னுங்க. இந்த ஓசை வச்சுக்கோங்க. என்னத்த கிழங்கியா? அதில் என்ன அதில் இருக்கா தண்ணி? நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலி வலை இருக்கும்ல, அதில் மூச்சு தாங்க முடியாமல் வெளில வருவார். இல்லைன்னா வேறு வழி வச்சுருந்தா அந்த வழியாக ஓடிடுவார். அதனால தான் தண்ணி விடுறது. பிடுங்குங்க, அப்படியே பிடுங்குங்க. இருக்கா? ஐயோ இந்த குட்டிமா இப்போ வரும்ல, ஒன்றும் கிடையாது. அதான் நல்லா உட்காந்துக்கிட்டு தின்னு இருக்கு. அப்படி நல்ல கொழுக்கட்டை மாதிரி இருக்கு, ஒரு 4 கொழுக்கட்டை சேர்ந்த மாதிரி. பாத்தியா? ஓடிட்டு பார்த்தீங்களாங்க? கிழங்கு தக்காளி எல்லாம் தின்னுட்டு தான் அம்மா பேசாய். அதான் நிறைய வந்திருக்கு இதுல. இங்க பாருங்க, ஆந்து குட்டிமா, இரு குட்டிமா, இந்த பாருங்க பெருசா வந்திருக்க வேண்டியது. இந்த எலியால நாங்க பறிச்சிட்டோம். இதை இது பண்ணிட்டா உடைங்க உடைக்க விட வெட்டுவாங்க. வெட்டுவாங்களா? மொத்தமா சேர்த்து ஒரு 3/4 கிலோ வந்துருக்குமா? வரும். இதை கூட நாங்க விட மாட்டோம். இதெல்லாம் குட்டிமாவுக்கு தான். இந்தா இந்தா சரி சரி, பிடிச்சி அங்கே இது மேலே போய் வை, அப்புறமா அவிச்சு தரேன். ஆனால் நல்லா முளைக்குது. இந்த எலியெல்லாம் காலி பண்ணால் இன்னும் சூப்பராக வரும். இதுதான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நேற்று தாம்மா இதை நல்லா அலசி அப்படியே பளபளன்னு வச்சுருந்தேன். இதை இந்த கிழங்கை வந்து இருப்பு கொள்ளலை, அதுக்குள்ளே அவிச்சு என் மகள் வாயில் வந்து போயே ஆகணும். அதனால் வந்து அவிங்கம்மான்னுட்டுருக்கு. ஒரு 1 கிலோ வந்திருக்கும், 1 கிலோ கணக்கு இருக்கும் இல்லை, 1 கிலோ தாண்டி தான் இருக்கும். எப்போதுமே நம்ம பார்த்து வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி பிஞ்சு கிழங்காக தான் வாங்குவோம். அதே மாதிரி பிஞ்சு கிழங்கு எனக்கு கிடச்சிருக்கு. இதை அப்படியே அவிச்சு அவங்க வாயில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தா தான் நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியும். இன்னும் வேலை அதிகமாக கிடக்குங்க. அந்த மிளகாவை வந்து மழை வேறு வரா மாதிரி இருக்குது. அந்த மிளகாவெல்லாம் வந்து பறித்து அந்தாண்ட அதுக்குள்ளே வைக்கணும். அப்படியே அவசரம் தாங்க முடியலன்னா தூக்கி உள்ளே போட்டுருவான், வீட்டுக்குள்ளே போட்டுட்டு பொறுமையாக உட்காந்து ஒன்று ஒன்றா ஆஞ்சு எடுக்க வேண்டியதான். சரி, இதை அவிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகங்கிற மாதிரி நம்ம குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மரவள்ளி கிழங்கு இப்போ தான் போட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். பார்ப்போம், அறுவடை பண்ணியிருக்கோம். ஆனால் வெற்றிகரமாக நல்ல வேலை எல்லாத்தையும் தின்னுடுச்சுன்னா மனசே எனக்கு தாங்கியிருக்காது. அடுப்பு பற்ற வச்சுட்டேன், போய் கட் பண்ணி போடுவாங்க.
அப்புறம் இந்த கேரளா பக்கம்லாம் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வச்சாலே மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப காலம் ஆசைங்க. நாள்லாம் கிடையாது, காலம். ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப காலத்து ஆசை அது. அப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு. அது நல்லா இருக்குமா இந்த கிழங்குக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா? நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. அரைச்சி, ஆமாம் அரைச்சி தான் போடுவாங்க. இது இல்லை அப்படியே தான் அவிப்பாங்க தான். அது வந்து என்னமோ சைனீஸ் ஃபுட்டு மாதிரி தான் அரைச்சி செய்வாங்க. அதை பார்க்கவே எங்களுக்கு கொமட்டும். நாங்கள் வந்து அவிச்சு ஒரு நாள் வந்து அந்த கிழங்குலாம் இதாகட்டும், அப்போ வந்து மத்தி மீன் கிடைக்காது, வேறு ஏதாவது மீன் கிடைக்கும் போது அந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுவோம். அடுப்பேரி உப்பு எங்கள் கையை உப்பு இருக்கா? போதும், ஏன் பத்தாதா? அதெல்லாம் கரைஞ்சிரும் பாருங்களேன், போட்ட உடனே நல்லா வெந்துடும். ஏன்னா நம்மளுக்கு அறியும் போதே தெரியும்ல. எதை இதா? அது கடிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் எப்போதுமே இந்த கிழங்குல உள்ள வேரை வந்து தனியாக அப்படியே மென்று சாப்பிடுவோம், அது நல்லாயிருக்கும். எங்கள் பாப்பா காணும், எங்கள் குட்டிமா எங்கள் கவியா கரெக்டாக தான் இருக்கும் சட்டி. பத்துமா? பத்தும் 2 கிலோ வைக்கலாம். பிஞ்சு தானே இது. எவ்வளோ 1.5 கிலோ இருக்குமா? 1.25 இருக்குமா? 1.5 இருக்கும், 1.25 இருக்கும். இங்கே பாருங்க, உப்பு தான் என்னன்னு தெரியல பாருங்க. போதுமா? இது பத்தாது. இதுதான் வந்து போமா, ஒரு மூடி எடுத்துட்டு கரண்டி ஒன்று எடுத்துட்டு வா போ. அவ்வளோதான். இன்னும் மதிய சாப்பாடு யாருமே சாப்பிட்லங்க. சாப்பாடு மட்டும் வடித்து வச்சுருக்கோம். சாம்பார் கொஞ்சோண்டு காலையில் இருந்துச்சு, அதை வந்து போட்டு பாப்பா சாப்பிட்ருக்கா. நாங்களாம் யாருமே இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிட்ல. இதை இது பண்ணிவிட்டு ஆட்டுக்கால் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா மஞ்சத்தூள்லாம் தடவி கட் பண்ணி அதை வந்து குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அப்படியே இதில் அடுப்பு எரியும் போதே கிழங்கு வெந்ததும் அதை போட்டு அப்படியே தாளித்து விட்டுட்டா. எங்கள் குடும்பம் வந்து ஆட்டுக்கால் வந்து சூப்பெல்லாம் குடிக்காது. ஆட்டுக்கால் சூப்பையே வந்து குழம்பா ஊற்றி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற ஆளுங்க எல்லாருமே. அதனால் வந்து குழம்புலாம் எனக்கு வைக்க தேவை கிடையாது. பூண்டு எதுக்கு அத்தை உரிச்சு வச்சாங்கன்னு தெரில. இது சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு. அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் லைட்டாக போட்டுக்கணும். பூண்டு மட்டும் போட்டால் ஏதோ ரசம் மாதிரி இருக்கும், அதனால் நல்லா இருக்காது. இதில் வைக்கிறது இப்படி ஒரு பிளேட் எடுத்துருவா. என் பிளேட் எடுத்துருவாடா, போடா கொண்டா. ஓ இங்கே ஒரு மாவு வருது. வெந்துருச்சுங்க. 5 நிமிஷம்தான். என்ன இதை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை தட்டியிருக்கேன், அவ்வளோதான். இது வந்து சூப்புக்கு போட்டுடுறேன். ரெடி. அத்தை வெந்துருச்சு அத்தை கிழங்கு. கோணையா இருக்கு. மழை பெஞ்சதான் கிழங்கு சாப்பிடியாமா? இங்கே பாருங்க, நாராக போயிட்டு அப்படியே. கொண்டா. நம்மளுக்கு ஒரு வேலைன்னா ஒரு வேலையோடலாம் இருக்காதுங்க. இந்த வேலை அந்த வேலை எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும், சேர்ந்துடும் எனக்கு. நான் ஆட்டுக்கால் சூப்லாம் குடிக்க மாட்டேன். ஆட்டுக்கால், ஆட்டு ரத்தம் மட்டும்தான் சாப்பிடுவேன். மற்றபடி கறி, இந்த ஆட்டுக்கால் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதனால் மற்றபடி பாக்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுங்க காலையிலே நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும், என்னங்க எலும்பு மட்டும் தனியாக வந்துட்டு இதுங்க நல்லா வெந்துருச்சு. ஒரு 15 விசில் வச்சேன். இதை அப்படியே தாளித்து விட்டுட்டா மதிய சாப்பாடு எத்தனை மணிக்கு வேணால். வீட்டில் லீவுன்னு ஸ்கூல் விட்டாங்க, அதுலேருந்தே வந்து எந்த டைம்னு கிடையாது, இந்த டைம் தான் சாப்பாடுன்னு கிடையாது. எந்த நேரம் வேணாலும் சாப்பாடு. நைட்டு 10 மணிக்கு கூட சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏதோ வயிற்றுக்கு 2 சாப்பிட்டா போதும் பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இதை கொடுத்துட்டோன்னா சாப்பாடு எங்கேருந்து இறங்குறது? அது 6 மணி 7 மணி ஆனாலும் ஆகலாம். கிழங்கு சூப்பராக இருக்குங்க. என்ன பத்தாதுங்கிறது தான் குறை. நீ நினைக்கலாம் இந்த கிழங்கா பத்தாது அப்படின்னு. கண்டிப்பாக பத்தாது. நம்ம ஃபேமிலிக்கு ஆளுக்கு 2 எடுத்தாலும் அடுத்த கையே நின்றோம். அதனால் வந்து இது பத்தாது. இப்போ நம்ம போட்டிருக்க கிழங்கு அதிகமாக வந்ததுன்னா
பார்ப்போம். இந்த கிழங்கு நாங்கள் வெட்டி வெட்டி ஒரு 10-15 துண்டாவது வைக்கணும் ஒரு குச்சிக்கே. ஏன்னா நல்லா கிளம்புது. மண் நல்லா பொலன்னு இருக்கிற இடத்துல வைக்கணும், எடி வராமல் பார்த்துக்கணும். நாங்கள் தோட்டத்தை சுத்தம் பண்ணுறது போய் அதுலேருந்து கிழங்கு எடுத்து இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு இருந்திருக்கு. மழை வேற வரா மாதிரி இருக்குது. மழை பெஞ்சு கிழங்கு நல்லா சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அவிச்சல் தாங்க முடியல. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.